இது வந்து எங்க வீடு அந்த செப்டிக் டேங்க் எடுத்தங்கல்ல பள்ளம் எடுத்துட்டு அத மேஸ்திரி கருங்கல் எடுத்துட்டு வந்து கட்டிட்டாங்க. கட்டினதுக்கப்புறமா இத என்ன பண்ணாங்க, ஜேசிபி வர வச்சு அது மேல நீட் கல்லு போடுவாங்க இல்லையா? பக்கத்துல எங்க ஊர்ல தான் வெ வெ கட் பண்ணுறாங்க. அங்கே தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதை வைக்கிறதுக்கு ஆளுங்களாம் தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரோப் வாங்கிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்காரர் தெரிஞ்சவங்க மாமா பையன்கிட்ட அவங்க அத்தை பையன்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமா அந்த ரோப்பை வச்சு இவங்க கட்டி ஒரு கல்லாக பொறுமையாக எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு தவறி கீழே விழுந்துட்டாட்டும் போச்சு, உடஞ்சி போயிடும். அந்த அவ்வளோ இதாக இருக்குது கல்லுங்கெல்லாம். அதனால் வந்து பொறுமையாக தூக்கி வைக்கிறாங்க. இந்த ஜேசிபி வந்து எங்கள் ஊர் தாங்க, எங்கள் தம்பி கார்த்தி தாங்க வச்சுருக்காங்க. நல்லா சொன்னால் கரெக்டாக வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஜேசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் நம்பர் அனுப்புகிறோம். கரெக்டாக வேலையை முடிச்சு பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க. இவர் தான் பாஸ் டிரைவர்னு நினைக்கிறேங்க, எனக்கு தெரியல. வீட்டுக்காரர் சொன்னார், நெய்வேலியில் சுரங்கத்தில் வேலை செஞ்சாங்க இந்த டிரைவரு, சூப்பராக வேலை செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி அப்படின்னு கேள்விப்பட்டாங்க. உங்களுக்கு ஜேசிபி வேணும்னா சொல்லுங்கள், கார்த்தி தம்பி கிட்ட சொன்னால் அவங்க கரெக்டாக வந்து எல்லா வேலையும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. இவ்வளோதாங்க. இதை பாருங்கள், இந்த கல் ஒரு கல்லாக எடுத்து வச்சு மூடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் எங்களுக்கு வந்து அந்த பள்ளம் வந்து இன்னும் ஒரு 2 வரி வச்சிருக்கலாங்க மேலே. இவங்க வந்து ஏற்கனவே வீடு நாங்கள் கட்டியிருந்தாங்களே அப்போ அந்த வாசப்படி, அதுக்கு கீழே தான் இருக்கணும், அதுக்கு கீழே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கீழே வச்சுட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து திருப்தி கிடையாது. இன்னும் ஒரு 2 வரி வச்சு மேலே வச்சுருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருந்திருக்கு. ஏன்னா பாத்ரூம் மேலே கட்டும்போது அதுவும் கீழே இருக்குது. ரோடு தரைக்கும் அந்த தரைக்கும் கீழே இருக்கிற மாதிரியே இருக்குது, ஃபீலாக இருக்குது. அதுதாங்க. அது எனக்கு ரொம்ப திருப்தியே இல்லை. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். அப்போ என்ன பண்ணுறது, வாசப்படி கீழே இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. அவ்வளோதாங்க. இது பாருங்கள், ஒரு ரோப்பு வந்து முதல்ல அந்த ஜேசிபி இதில் கலப்பையாக பேர் என்னன்னு தெரியல, கொக்கில மாட்டுறாங்க. கொக்கில மாட்டி அதை கரெக்டாக வச்சு அதுக்கப்புறமா ஒருத்தர் போயிட்டு அந்த ரோப்பை கழட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். கழட்டி எடுத்துடணும். இது வந்து கரெக்டாக வைப்பாங்க. கொஞ்சம் கேப் இருக்கும். நம்ம வந்து கடப்பாரை வச்சு கொஞ்சம் தள்ளிக்கணுங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். ஏன் அவளுக்கு கேப் இருக்குதுன்னு கேட்டதுக்கு, அது கரெக்டாக வைக்க முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு வைக்கிறதே பெரிய விஷயம். தவறுனாலும் கீழே வந்து உடஞ்சிடும் 2ஆ. ஒரு கல் 3000 2500 சொன்னார். அவ்வளோ காசு வேஸ்ட் ஆகிடுமே, நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறமா தள்ளி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாருங்க. இதை வச்சு மேலே வந்து கம்பி கட்டி அப்புறம் ஜல்லிலாம் வந்து போடுவாங்களாட்டுங்க மேலே, காங்கிரீட் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே பாத்ரூம் அளவு எடுத்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவு எடுத்து கட்டி அதுக்கப்புறம் பூசி ஜன்னல்லாம் வச்சு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஜன்னல் வச்சு பூசியிருப்பாங்க, பூசி கட்டுவாங்க. உங்களுக்கு இந்த ஜேசிபி மேஸ்திரி ஏதாவது தேவைன்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நம்பர் அனுப்புகிறேங்க. கல்லையும் பார்த்து பொறுமையாக வைக்கிறாங்க. ஏன்னா தவறுச்சுன்னா உடஞ்சிடும் இல்லையா, அதனால தாங்க. இந்த மாதிரி வச்சு 6 கல்லோ, இதுக்கு எத்தனை கல் கேட்டாங்கன்னு தெரிலங்க. 6 7 கல்லோ. எங்களுது வந்து பழைய இருந்துச்சு செப்டிக் டேங்க்கில், அந்த ஒரு 2 கல் இருந்துச்சு. அதில் ஒரு கல் எடுக்கும்போது இது மாதிரி தவறி விழுந்து உடஞ்சி போச்சு. அதில் 2 கல் தான் இருந்துச்சு. 2 கல்லோ 3 கல்லோ இருந்துச்சு. அதுக்கு மீதி எவ்வளோ கல்லோ அதை மட்டும் சொல்லி ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் எவ்வளோ அளவுன்னு வந்து அளந்துன்னு போனாங்க. அளந்துன்னு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க கட் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் போயிட்டு டிராக்டரில் அவங்களே எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அதை வச்சதுக்கு அதுக்கு அவங்க டிராக்டர் கூலி வேறு, இங்கே வந்து இறக்குனதுக்கு தனியாக அந்த ஆளுங்களுக்கு கூலி வேறு அப்படி கொடுத்தாங்க. ஏன்னா உடைக்காமல் வைக்கணுன்றதுக்காக அதை வச்சுட்டு போனாங்க. அதை வந்து ஜேசிபி போடணுன்னா கரெக்டாக எடுத்து பொறுமையாக வைக்கிறாங்க. பொறுமையாக வச்சு அதுக்கப்புறம் மூடிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான்.